சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை சாட்சியாய் நிறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நான் பேச போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உமது நாம மகிமைப்படத்தக்கதாக என்னை எடுத்து பயன்படுத்தும். ஏசப்பா, உமது அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். உமது நாமத்தினால் நாங்கள் கூடியிருக்கிறோம். இங்க கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிப்பீராக. எந்த குறையோடு வந்திருக்கிறார்களோ, எந்த மன வலியோடு வந்திருக்கிறார்களோ, அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து சந்தோஷமாக அனுப்ப போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, யாக்கோபு சொன்னது போல் வார்த்தைகளை கேட்டு அப்படியே விட்டு விடாதீர்கள், அதன்படி நடங்கள். ஆமாண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா சுதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்ன இந்த அடியாளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தீவிர மாதா பக்தராக இருந்த என்னை கர்த்தர் என்னை தொட்டு அவர் எனக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க மார்க்கத்தில் நான் தீவிர மாதா பக்தர். ஜெபமாலை விரும்பி நான் சொல்லுவேன். ஜெபமாலை என்றால் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலருக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் வந்து தெரியும். அப்படி மாதாவுக்கு டெக்கரேஷன் பண்றது, மாதா சிலையை அலங்காரப்படுத்துவதில் நான் மிகவும் ஆர்வத்தோடு செய்வேன். சிறு பிள்ளைகளை வைத்து மாதாவுக்கு புடவை கட்டி அலங்காரப்படுத்தும், பக்கத்தில் மெழுகுவத்தியை ஏற்றி இப்படி மணி கணக்கில் நான் செய்வேன். மாதா சிலைக்கு முன்னாடி முட்டி போட்டு கிரியேட்டிவிட்டியாக, அதாவது அலங்காரப்படுத்தி பாட்டோடு சேர்ந்து ஜெபமாலை சொல்லுவேன். இதை அதிகமாக நேசித்து செய்தவள் நான். மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். இப்படியாக புனிதர்கள் வணக்கம், மாதா சிலையை, அதுதான் பக்தி. மாதா கிட்ட ஜெபம் சொல்றதுதான் பக்தி என்று நான் நினைத்து கொண்டேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய குடும்பத்திலும் துறவரத்திலும் நான் அதை அதிகமாக கற்றுக்கொண்டேன். இப்படி என்னால் வேளாங்கண்ணிக்கு நடந்து சென்றவர்கள் எத்தனையோ பேர். அப்படி நான் வழி அனுப்பி விடுவேன். கஷ்டப்படுகிறவர்களுக்கு எல்லாரும் ஜெபமாலை எப்படி சொல்ல வேண்டும், எத்தனை முறை சொல்ல வேண்டும், பாட்டு மூலமாக ஜெபத்தின் மூலமாக எப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பேன். நானும் அதை அதிகமாக செய்தேன். இப்படி நேசித்து செய்த வேலை அது. இன்று அதெல்லாம் விட்டு உங்க முன்னாடி பேச கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக மாதா சிலையை வெளிநாடுகளிலிருந்து வர வைக்க நான் மிகவும் அதிகமா ஸ்டெப் எடுத்தவள். பெரிய பெரிய சிலை தேடி மாதா சிலையை பார்த்துருக்கீங்களா? அப்படி வர வச்சு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி அக்டோபர் மாதத்துல மாதா மாதம் என்று சொல்வார்கள். அப்போ ஒவ்வொரு வீட்டா கொண்டு போய் அந்த சிலையை வச்சு ஜெபம் பண்ணுவது வழக்கம். இன்றும் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தரை ஒரு நாள் தொடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படியாக அங்கே கூட்டங்களை சேர்க்குவதிலும் நான் கெட்டிக்காரியாக இருந்தேன். வாங்க ஜெபமாலை சொல்லலாம், மாதா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதிகமாக ஜெபமாலையும் மாதா பக்தர்ல திணித்து வைத்ததில் நான் பெரும் பங்கு கொண்டேன். அதை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுகிறேன். எனவே இப்படியாக என்னால் அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு வந்தவர்கள் எத்தனையோ பேர். இப்படி புனிதர்கள் எல்லாரையும் நான் சொல்லுவேன். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை, அதிசயங்களை அவங்க தான் செய்தாங்க என்று நான் நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுவேன். அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு போனோம், சூசேப்பர்கிட்ட போனோம், சவேரியார்கிட்ட போனோம். இப்படி எனக்காக சிலுவை சுமந்த, எனக்காக உயிரிழந்த என் தேவாதி தேவனை எங்கேயோ வைத்துவிட்டு மற்றதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். தெரியாமல் அறியாமல் இப்படி நேசித்து செய்த வேலை அது. நான்
அதாவது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதின உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதம் ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா, ரிசல்ட் வர வரைக்கும். அப்பொழுது அவர்களிடம் போய் சிஸ்டர் ஆகிறதுக்கு ஒகேஷன் ப்ரமோட்னு சொல்லுவாங்க, அதுக்கு போய் கூட்டின்னு வர்றது அவங்களாம். இன்னைக்கு அவர்களாம் என்னை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் படிச்சுட்டு திருமணம் செய்து கொண்டிருந்து போயிருப்போம், ஆனால் எங்களை கன்னியாஸ்திரி ஆக்கிவிட்டு இப்பொழுது நீங்கள் வெளியே சென்று விட்டீர்கள் என்று எத்தனையோ பேர் என்னை கேட்கிறார்கள். இப்பொழுது சத்தியத்தை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஜெபமாலை பற்றியும் மாதாவை பற்றியும் அதிகமாக திணித்து விட்டேன் நான். எனவே கர்த்தர் நல்லவர், அவர் நினைத்தால் நாளைக்கு அவர்களை தொடுவார், அவர்கள் ரட்சிக்கப்படலாம். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். இப்படியாக நேசித்து அதிகமா மாதா வழிபாடையும் புனிதர்கள் வழிபாடையும் அதிகமாக செய்து கொண்டிருந்தேன். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எழுந்து ஜெபமாலை தான் சொல்லுவேன். இப்படி என் ரூம் ஃபுல்லா மாதா சிலையை வைத்திருப்பேன். எங்க போனாலும் மாதா சிலையை, அந்தந்த புனிதர்கள் சிலையை நான் வாங்கி என்னுடைய ரூம்ல வச்சுக்குவேன், சர்ச்சில் வைப்பேன், இன்னும் பாவக்கருவர்களுக்கு கொடுப்பேன். குழந்தை இல்லை என்று என்னிடம் யாராவது சொன்னால் அவர்களிடம் மாதாவிடம் இருக்கும் குழந்தையை பார்த்து, மாதாவே இந்த குழந்தையை என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி தருவேன். இதுதான் சொல்யூஷன் இல்லை இல்லையா? அந்த நேரத்தில் அதை தான் சொல்லி கொடுத்தேன், அதை தான் நானும் கற்றுக்கொண்டேன். இப்படியாக பல வழிகளில் மக்களுக்கு மாதாவை பற்றியும் புனிதர்களை பற்றியும் சொன்ன நான் ஒரு நாள் வேதத்தை படிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதற்காக இப்பொழுது நான் மனம் வருந்துகிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக மாதா பக்தராக இருந்த என்னை தேவன் எப்படி தொட்டார் என்பதை உங்களிடம் சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் பொதுவாக சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து ஜனங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா மாதா வணக்கம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க அவங்களாம், அதனால அவங்கள பிடிக்காது எனக்கு. ஆனா இன்னைக்கு உங்களோடு இருப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், வேதத்தை படித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களோடு இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியாக நான் ஈரோடுக்கு ஒரு காரணமாக சென்றிருந்தேன். அங்கே ஒரு முதியவரை சந்தித்தேன். அவர் பெயர் ஜெயபால். அங்கே என்னுடன் வந்த சகோதரிகளும் அந்த முதியவரை பார்க்க சென்றோம். பொதுவாக நான் சொன்ன சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து சிபிஎம் காரங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா மாதா வணக்கம் செய்யாதுன்னு சொல்லுவாங்கன்னு. எனவே அன்னைக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைத்தது. அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர் என்பதால் அவரை சந்தித்தேன். அவரை சந்திக்கும் வேளையில் என் கையில் ஜெபமாலை இருந்தது. ஜெபமாலை நான் பொதுவா ஜெபமாலை மற்றவர்களுக்கு கொடுப்பேன். கழுத்துல ஒரு ஜெபமாலை போட்டுக்குவேன், கையில ஒரு ஜெபமாலை வைப்பேன், என்னுடைய பேக்ல ஒரு ஜெபமாலை இருக்கும், பாக்கெட்ல ஜெபமாலை வச்சுக்குவேன், பார்க்கறவங்களுக்கெல்லாம் ஜெபமாலை கொடுப்பேன். இப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆக அவரை நான் பார்க்கும் பொழுது, அவரை நான் சந்திக்கும் பொழுது ஜெபமாலை செய்து கொண்டிருந்தேன். அந்த ஐயா என்னை நோக்கி கேட்டார், சிஸ்டர் நீங்க என்ன செய்துன்னு இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் ஜெபமாலையை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். இன்னும் சற்று சொல்ல போனால், இப்ப பேசாதீங்க, நான் ஜெபமாலை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஒரு 2 வார்த்தை கேட்கிறேன் சிஸ்டர்னு என்கிட்ட கேட்டார். அது என்னதுன்னு கேட்டார். அவருக்கு அதை பத்தி தெரியவே இல்லை, ஏன்னா ஒரு சிபிஎம் பேக்ரவுண்ட். அப்போ நான் ஜெபமாலையை பத்தி எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். அடுத்தது என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, அவரை நான் சந்தித்த நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் சர்ச்சுக்கு போவோம் ஐயான்னு சொன்னாங்க. அங்கே போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அங்கே கஷ்டப்படுவர்கள் எல்லாரும் அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லணும், இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஆடு அடித்து சாப்பாடு கொடுக்க சொல்லணும். இப்படியெல்லாம் நான் சொன்னேன், அவரிடம் செய்ததை சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து புதன்கிழமை சூசேப்பர். இப்படி 7 நாட்களுக்கும் 7 புனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த புனிதர்கள் பேரை சொல்லி இப்படி அவர்கள் மன்றாட்டை சொல்லுவோம், அவர்களுடைய சர்ச்சுக்கு போவோம். மற்ற நேரம் எங்களுக்கு ஜெபம் இருக்கு, தினம் ஜெபமாலை சொல்வோம். இப்படி சொன்னேன் அவரிடம். என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். அன்று என் தேவாதி தேவன் என்னை தொட்ட நாள். ஆமென். அப்பொழுது என்னை கேட்டார், ஓகே, இத்தனை 7 நாளும் 7 புனிதர்களிடம் போவீர்கள், தினமும் தவறாமல் ஜெபமாலை சொல்வீர்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து உயிரிழந்து உயிர்த்தெழுந்து உயிரோடு ஜீவிக்கிற தேவனுக்காக எந்த நாள் என்று கேட்டார். ஆமென். அன்று எனக்கு ஒரு விழிப்பு வந்தது.
யாரோ நான் எங்கேயோ வைத்து விட்டனே, அவர் பெரியவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவரை எங்கேயோ வைத்து விட்டது, மற்றதெல்லாம் நான் செய்து கொண்டு இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். நான் அன்றுதான் என் தேவாதி தேவன் என் கண்ணை திறந்த நாள். ஆமென். இப்படியாக பொதுவா நான் பேச மறுக்கக்கூடிய அந்த நபரிடம் இன்னும் என்னிடம் என்ன பேசுவார் என்று ஆவலாக காத்திருந்தேன். ஏனென்றால் ஆல்ரெடி நான் செய்து கொண்டிருந்த தவறு என்பதை நான் உணர்ந்து விட்டேன். ஜஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வருத்தம் என் மனசுல இருந்தது, என் ஜீசஸை நான் விட்டுட்டனே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு சிஸ்டர், அவர் ஒரு வார்த்தை கேட்டார், அந்தோனியார் பேர் பைபிள்ல இருக்கான்னு கேட்டார். பைபிள்ல அந்தோனியார் பேர் இருக்கா? நான் இது வரைக்கும் படிக்கல, 2 வருஷம் ஆகுது ரட்சிப்புக்கு வந்தேன். நீங்க படிச்சிருக்கீங்களோ தெரியல. அந்தோனியார் பேர், சவேரியார் பேர்லாம் பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இல்லாததை செய்யக்கூடாது என்று அந்த பெரியவர் எனக்கு சொன்னார். இதையெல்லாம் எடுத்து நீங்க எட்ட வச்சுருங்க சிஸ்டர், இப்படி பண்ணாதீங்க, பைபிள்ல இருக்கிறத செய்யாதீங்க, உயிரோடு ஜீவிக்கிற தேவன் ஏசப்பாவை மட்டும் நீங்க வணங்குங்க சிஸ்டர். அவரு தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டவர், அவரு தான் உங்களுக்கு எனக்காகவும் ரத்தம் சிந்தினவர் என்று என்ன கண்கள் மூடியிருந்த கண்களை திறந்து விட்டார் 2 வார்த்தையால். ஆமென். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க இது எனக்கு புரிய வைக்கிறதுக்கு. கர்த்தர் நல்லவர், பக்தி விருத்தியா இருக்கிறவரை தேவன் தெரிந்து கொள்வார். அது என்னுடைய லைஃப்பில் நடந்தது. இப்படியாக அந்த ஐயா சொன்னார், நீங்க போயிட்டு ஒரு தியானம் ஒன்று அட்டன் பண்ணுங்க சிஸ்டர் சென்னையில். அந்த தியானம் உங்களை மாதிரி சிஸ்டர்ஸ் தான் வச்சு நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அது தியானம் 4 சிஸ்டர்ஸ் அவங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க. சென்னை பாலவாக்கத்தில் அந்த தியானம் நடத்துறாங்க. PFFன்னு சொல்லுவாங்க. அது உருவாக்குன்ற பயிற்சி. அதில் நான் கலந்து கொண்டேன். இதற்கு முன்னால் ஆண்டவர் அறியாதப்போ எனக்கு கர்த்தர் மட்டுமே உண்மையான தேவன், அவர் மட்டுமே ஆராதனைக்குரியவர் அப்படி என்ற சூழ்நிலை எனக்கு தெரியாத சூழ்நிலையில ஒரு வார்த்தை என்னுடைய ரூம்ல வந்து இருக்கும். எரேமியா சாப்டர் 1 வேர்ட்ஸ் 8. யாருன்னா படிங்க. எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே நான் இருக்கிறேன். நானே சொல்லிடுறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தை அடிக்கடி என்னுடைய கண்ணில் தெம்படும். என் கண் முன்னாடி வரும் அந்த வார்த்தை. ஆனா வேதனைப்பட்டு சொல்லுகிறேன், அது பைபிள் வசனம் என்பதே எனக்கு தெரியாது. அது பைபிள் வசனம் என்ற வருத்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் பைபிளை படித்தது கிடையாது. அப்படியே நான் பைபிள் படித்திருந்தேன் என்றால் காஸ்பல் 4 காஸ்பல் இருக்கு இல்லையா, மத்தேயு, மார்க், லூக், யோவான், இதை தான் நான் படித்திருக்கிறேன். மற்ற சில பேர் என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு கேட்டார்கள், பைபிள் படிக்காத உங்க தப்பு இல்லையா? எப்பொழுது எனக்கு சான்ஸ் கிடைத்தது? இப்போ ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தானே நம்ம கற்றுக்கொள்வோம், அதை தானே நம்ம செய்வோம். அதாவது இந்த யாத்திரையாகவும் 1 ராஜாக்கள், சாமுவேல், சங்கீதம் இதெல்லாம் படிக்க சொன்னாதானே நம்ம படிக்க முடியும். அப்போ தெரியல, ஒருவேளை நான் படிக்காத விட்டேன்னா அது என் மிஸ்டேக், கர்த்தர் என்னை மன்னிக்கிட்டோம். எனவே அப்பொழுது எனக்கு சான்ஸ் கிடைக்கவில்லை பைபிள் படிப்பதற்கு. பைபிள் படிக்காத மற்றது எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். இப்படித்தான் அந்த சூழ்நிலையில் அந்த உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை என் கண்மண் அடிக்கடி வரும். அதை நான் ஜஸ்ட் எடுத்து பார்த்து விட்டு எங்கேயாவது வைத்து விடுவேன். இது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால், இந்த தியானம் அட்டன் பண்றதுக்கு முன்னால். தியானத்துல போய் நான் கலந்த உடனே அந்த சிஸ்டர் என்னிடம் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செய்கிறார், அதனால் உங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவரை பற்றி அறிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த வசனத்தை படிக்க சொன்னார்கள். அப்பொழுதுதான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த வார்த்தை என் ரூம்ல வந்துச்சே. எப்படி அது? இதை ஏன் என்றால் கர்த்தருடைய கண் என் மீது இருந்ததை நான் உணர்ந்தேன். ஆமென், ஆமென். இப்படியாக கர்த்தர் என்னை நேசித்து அந்த பக்தி விருத்தியார்கள் தேவன் தெரிந்து கொள்வார் என்பது என் வாழ்க்கையில் நடந்தது. அப்பொழுது 2வது, நான் எதை அதிகமாக செய்தனோ அதை தவறு என்று வசனத்தின் மூலம் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 4, 5வது வசனத்தை படிங்க. ஆமென். எஸ்.
எஸ் படிங்க. ஆமென். பாருங்க, ஒரு சுரூபத்தை ஆகிலும் வணங்காதன்னு சொல்றார் கர்த்தர். ஆனா இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்தது என்ன? சிலை வழிபாடு, சுரூபதான் வணங்கிட்டு வந்தோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்காகவே சொல்லப்பட்டது போல் இருந்தது எனக்கு. இரண்டாவது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. எஸ். ஆமென். விக்கிர ஆராதனை விட்டு விலகி ஓடுன்னு சொல்றார் கர்த்தர். விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது என்று சொன்னார். இதெல்லாம் எனக்காகவே சொல்லப்பட்டது போல் இருந்தது அந்த தியானத்தில். இதெல்லாம் படித்து நான் அழுதேன். ஏசப்பா, நான் இதெல்லாம் அறியாம இத்தனை வருஷம் செஞ்சுருந்தேனே, என்னை மன்னிச்சுங்க ஏசப்பான்னு நான் என் கர்த்தருக்காக கண்ணீர் விட்டேன் அந்த ஜெபத்தில். இப்படியாக அதில் ஞானஸ்தானம் எடுப்பது, குழந்தையில் எடுப்பது தவறு. குழந்தை ஞானஸ்தானம் வேதம் அங்கீகரிக்கவில்லை, சொல்லப்படவில்லை. எப்பொழுது ஞானம் வந்த பிறகுதான் ஸ்தானம், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பது அந்த தியானத்தில் சொல்லி கொடுத்தார்கள் அந்த சிஸ்டர்ஸ். அப்போ எனக்கு கர்த்தர் மீது வந்த அந்த பாசம், அன்பு, அதனால் அந்த தியானத்திலே நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அங்க 7 நாள் தியானம் நடத்தும் பொழுது அந்த தியானத்துல நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். யாரையும் கேட்கவில்லை. நான் தவறு என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. குழந்தையில சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த டைம்ல ஞானஸ்தானம் எடுக்கலாமா? இல்ல. பைபிள் முறைப்படி தேவன் கர்த்தர் நமக்கு மாடல் காட்டியிருக்கிறார். ஜீசஸ் எப்ப ஞானஸ்தானம் எடுத்தார்? அவருக்கு 30 வயசு 30 வயசு இருக்கும்போது ஜான் த பாப்டிஸ்ட் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ ஜீசஸ் நமக்கு எல்லாமே மாடல் கொடுத்து காட்டியிருக்கிறார். அதாக அந்த குழந்தை ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ளப்படாது, அதில் பிரயோஜனம் அல்ல. அதனால் ஞானம் வந்த பிறகுதான் ஸ்தானம் என்பதை உணர்ந்து அந்த தியானத்திலே நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்தினார். 7 நாள் தியானம் முடிந்த பிறகு எங்கே செல்ல வேண்டும்? நான் கான்வென்ட்டுக்கு தான் போகணும். அப்போ 7 நாள் நான் கான்வென்ட்ல இந்த தியானத்துல சிலை வழிபாடு செய்யக்கூடாது, ஜெபமாலை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பைபிள்ல கொடுக்கப்படவில்லை. புனிதர்களை போல நம்ம வாழலாம், அவர்களிடம் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வணக்கத்துக்குரியவர்கள் அவர்கள் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆராதனைக்குரியவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை வசனத்தின் மூலம் நான் அறிந்தேன். அப்படியாக அதெல்லாம் செய்யக்கூடாது என்று தவறு என்பதை உணர்ந்த நான் திரும்ப மடத்துள்ள போயிட்டு என்ன செய்யணும்? இதைத்தான் ரொட்டீனா பண்ண வேண்டும். அங்கே இருக்கலாமா? யார்? கர்த்தர் என் கண்ணை திறந்தார். எது தவறு என்று நான் அறிந்தேனோ அதை செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தில் அங்கே மடத்துக்கு வந்து பார்த்த உடனே என்னுடைய கண்கள் எல்லா சிலைகளையும் பார்த்தது. நான் வாங்கின சிலை எல்லாம், அங்க இருந்த சிலை எல்லாம் நான் வாங்கின சிலை. ஐ மீன் சபை பர்மிஷனோட அந்த சிலையெல்லாம் வாங்கி இப்படி கலர் டிஃப்ரெண்டான சிலைகள், என் ரூம் ஃபுல்லா சிலை இப்படி வச்சிருந்தேன். அதை எல்லாம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ நாள் ஜெபமாலை சொல்லாது இருக்க முடியும்? எவ்வளோ நாள் புனிதர்கள் சர்ச்சுக்கு போக கான்வென்ட்ல 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம் அதுக்கு மேல இருக்க முடியுமா? முடியாது. சோ கான்வென்ட் விட்டு வெளியே வரலாம் என்று நினைத்தேன். அப்படி ஒவ்வொரு நாளா இந்த ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தடைப்பட்டு இருக்கிற சமயத்தில் என்னிடம் பெரியவர்கள் கேட்டார்கள், எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று. நான் அப்பொழுது பைபிளை பத்தி சொன்னேன். உனக்கு பைத்தியமாம் என்று கேட்டார்கள். ஏன் இவ்வளோ நாள்? அதெல்லாம் பாரம்பரியமா நம்ம செய்யறது. ஜெபமாலை சொல்றது பாரம்பரியமா செய்யறது. ஓகே, நம்ம ஃபேமிலியில யாருன்னா ஒருத்தர் பாம்பு கடிச்சா இருந்தா நம்மளும் பாம்பு கடிச்சா இருப்போமா? அது பாரம்பரியம் சொல்லலாம் இல்லையா? அப்போ ஸோ இப்படி அறியாம தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் நாம் கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்களையும் என்னையும் தொட்ட தேவன் அவர்களையும் தொட வேண்டும்.
எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இப்படியாக பல போராட்டங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. அப்பதான் வெளியே போகணும், அதாவது கான்வென்ட்ல வெளியே போறது அது வேற விருப்பம், அனுப்புறது வேற, விருப்பப்படாத வர்றது வேற. இப்படி போராட்டங்கள் மத்தியில் அங்க நடந்தது எல்லாம் நம்ம சொல்ல விரும்பவில்லை. இப்படியாக நான் வெளியே போகிறேன் என்ற ஒரே தீர்மானத்தில் கான்வென்ட் விட்டு வெளியே வரப்போ எனக்கு பெற்றோர் இல்லை. என்னுடைய மூத்த எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறாரு, ஒரு பிரதர் தான் எனக்கு. அப்போ அவரை வர வச்சு இந்த மாதிரி சொல்றாங்க. அவர் என்னை அழைக்க வரும் பொழுது நான் கொடுத்த பெரிய ஜெபமாலையை கழுத்தில் போட்டிருந்தார். அப்பொழுது இந்த ஜெபமாலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மான்னு சொல்ற. அப்போ இந்த ஜெபமாலை நீந்தாமா கொடுத்தேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்போ நல்லதுன்னு நினைச்சு கொடுத்தேன். இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்படாத ஒன்று. இப்படி சில சமயம் நம்ம வார்த்தைகளை வைத்தே பிசாசானவன் பிடிப்பான். இப்படி நான் எத்தனை பேருக்கு மாதா சேரிய கொடுத்தனோ, எத்தனை பேருக்கு நான் ஜெபமாலை கொடுத்தனோ, எத்தனை பேருக்கு வேளாங்கண்ணி நடந்து போங்கன்னு சொன்னனோ, எத்தனை பேர் அந்த நேரம் கோயில போய் ஆடை அடிச்சு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னனோ, அவங்க எல்லாம் இன்னைக்கு என்னை பார்த்து கேட்கிறார்கள், நீதானே சொன்னாய், நீதானே வழி நடத்துனீங்க என்ன அப்படின்னு. அப்போ நான் சொல்றேன், இப்ப அது தவறு. வசனத்தின் மூலமா நான் இப்போ சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அப்பொழுது நான் சாதாரணமாக சொன்னேன். இப்பொழுது தேவன் எனக்கு வசனம், கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். நான் ஃபுல்லா படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஐ டச் த பைபிள் டு ரீட். எனவே கர்த்தர் நல்லவர். இப்படியாக பல போராட்டங்கள் மத்தியில் நான் கான்வென்ட் விட்டு வெளியே வந்தேன். ஆனா எங்க போறேன், என்ன செய்வன்றதே நான் யோசிக்கவில்லை. கர்த்தர் மீது வைத்திருந்த அந்த பாசம், அந்த அன்பு, நான் செய்தது தவறு என்று உணர்ந்து அங்கே இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நான் வெளியே வந்தேன். ஆனா எங்க போறேன், என்ன செய்யறேன்றதை நான் யோசிக்கவில்லை. கர்த்தரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் அவர் பல வழி திறக்கக்கூடிய தேவன். ஆமென். இப்படியாக கான்வென்ட் விட்டு வெளியே வந்து எங்க போவோம், என்ன செய்வோம், ஒண்ணுமே புரியல. அந்த நேரம் என்னுடைய சகோதரர் வருத்தப்பட்டு, கொஞ்சம் அவர் வருத்தப்படுவதை நினைத்தேன் நான். அந்த நேரம் கர்த்தர் அருமையான வசனத்தின் மூலம் என்னோடு பேசினார், என்னை திடப்படுத்தினார், எனக்கு தைரியத்தை கொடுத்தார். சங்கீதம் 27:10. எஸ், கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ள ரெடியாக இருந்தார். கர்த்தர் என்னை வழி நடத்த அவர் தயாராக இருந்தார். அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்று முதல் நடத்தி வருகிறார். ஆமென். இப்படியாக நான் கான்வென்ட் விட்டு வெளியே வந்து அங்கு ஒரு சகோதரியிடம் சொன்னேன், இப்படி நான் நடந்த. அவர்கள் என்னை பார்த்து வருத்தப்பட்டார்கள், ஏன் சிஸ்டர் நீங்க வந்தீங்க? ஏன்னா கான்வென்ட்ல லக்ஸரி லைஃப் வாழ்ந்தேன் நான். எனக்குன்னு நான் அதில் பயணம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிரியா சிஸ்டர் ஜீப்புன்னு ஒரு ஜீப் இருக்கு, புல்லோரா ஜீப். நான் அதில் பயணம் செய்யணும் இல்லையா, அது பிரியா சிஸ்டர் ஜீப். இப்படி கான்வென்ட் லைஃப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அங்கே நல்லா இருந்தேன் நான். எந்த ஒரு குறையும் இல்லை எனக்கு. ஒரு பெல் அடிச்சா சிஸ்டர் காஃபியா டீயான்னு கேட்குற பணிப்பெண்கள் இருப்பாங்க. என்னுடைய ஆடையை கிளீன் பண்ணி கொடுக்க பணிப்பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை ஆட்கள் இருப்பார்கள். இப்படி நன்றாக இருந்தேன். ஆனால் கர்த்தரை நான் தேடவில்லை. அங்கே கர்த்தருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வசனத்தை நான் படிக்கவில்லை. மற்றபடி உலக அளவில் அதில் ஆவிக்குரிய லைஃப்ல நான் அதிகமாக இல்லை இருந்தேன். இப்படி மாதா சிலை, புனிதர்கள் வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தேன். கர்த்தரை தேட வேண்டும், அந்த ஒரு ஞானம் அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படவில்லை. மற்றபடி நான் நன்றாக இருந்தேன். இப்படி இருந்துவிட்டு ஜீப்பிலே பயணம் செய்துவிட்டு திடீர்னு டவுன் பஸ்க்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என்னை பார்த்து கேட்டார்கள், இதுதான் ஆர்சிக்கம் பெந்தகோஸ்க்கு உள்ள லைஃப்னு கேட்டாங்க. ஒரு சகோதரி என்னை பார்த்து, அவர்கள் நன்னுதான், பிரியா நீ ஆர்சி விட்டு வந்திய, எங்க உன் ஜீப் எங்க, உன்னுடைய கார் எங்க? இன்னும் ஒரு நாள் நான் ஆர்சியில இருக்கும்போது டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு டவுன் பஸ்ஸை வெயிட் பண்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அங்கே என் தேவனை பத்தி சொல்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆமென்.
ஆமேன். என்னை பார்த்து கிண்டல் செய்தார்கள், கேலி பண்ணார்கள். பாரு, இப்படித்தான் இந்த பெந்தகோ, சிஎஸ்ஐ, சிபிஎம் எல்லாம் சேர்ந்தா பைபிளை தூக்கின்னு தெருவு தெருவா சுத்தணும். பட் ஜீசஸ் சொல்லி இருக்கிறார், go and proclaim the good news. நற்செய்தியை அறிவிங்கள். நற்செய்தி அறிவிக்க கார்லயே போய் நின்று அறிவிக்க முடியுமா? நடந்து போய் மக்களை சந்திச்ச பிறகு, பேசின பிறகுதான் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்ல முடியும். ஆமென். அதை நான் நினைத்து வருத்தப்படவில்லை, நான் சந்தோஷப்படுகிறேன். கார் ஜீப்ல போகும்போது டிரைவர் மட்டும்தான் முன்னாடி இருப்பார். எல்லாம் க்ளோஸ் பண்ண, ஏசி போட்டா எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் இல்லையா, எதுவுமே தெரியாது, இருட்டா இருக்கும். ஆனா டவுன் பஸ்ல போகும்போது எத்தனை சகோதர சகோதரிகளை நான் பார்க்கிறேன், நான் சந்திப்பேன். அந்த சேர் ஆட்டோக்கு வெயிட் பண்றதுல இதெல்லாம் கர்த்தருடைய அன்பு பகிர்ந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆமென். இப்படியாக வெளியே வந்து அந்த சகோதரி கிட்ட கேட்டு ஒரு வீடு பிடிச்சு கொடுக்க சொன்ன, அதாவது வாடகை வீடுன்னு எடுக்கணும். வாடகை வீடு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம். ஆனா அந்த அட்வான்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அட்வான்ஸ்னு ஒண்ணு இருக்குதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது. அட்வான்ஸ் சொல்றது காதுல விழுது, அது யாரோ கொடுக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறேன் நான். இப்படியாக கர்த்தர் செய்த அற்புதத்தை உங்களிடம் நான் சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ, எவ்ரிடே மந்த்லி வாடகை பேசியாச்சு. அப்ப மந்த்லி வாடகை பேசிட்ட பிறகு அட்வான்ஸ் உடனே கொடுக்கணுமா? அது எனக்கு தெரியாது. அந்த லேடி சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருங்க. நான் கொடுக்கணுமா? ஆமா சிஸ்டர், வீடு வாடகை எடுத்தா அட்வான்ஸ் கொடுக்கணுமே. என்ன ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்போ ஒரே டென்ஷன். நினைச்சு பாருங்க, கான்வென்ட் விட்டு வெளியே வந்தா அங்கே ஒரு எல்லாத்துக்கும் மணி அடிப்பாங்க, பெல் அடிப்பாங்க. அதாவது கான்வென்ட் லைஃப் உண்மையை நான் ரொம்ப அந்த கம்யூனிட்டி வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணேன். அந்த சகோதரி, நாங்க 4 பேர் 5 பேர் இருப்போம். அந்த ஒரு அன்பு, பாசம், அதாவது ஒரு 5 பேரோட இருந்துட்டு தனியா ஒரு வீட்டுல தனியா வந்திருந்தா எப்படி இருக்கும்? யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல வேற ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே நடந்தது. நான் தனியா அந்த வீட்டுல வந்து இருக்கிறேன். நான் நினைச்சுக்க, நான் கான்வென்ட்ல பெல் அடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி பெல் அடிப்பாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் நான். யாரு பெல் அடிப்பா? கர்த்தர் தான் எனக்கு பெல் அடிச்சு சாப்பாடு தரணும். உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக சொல்லுகிறேன், என் தேவன் செய்த அற்புதம், அதிசயத்தை. இப்படி பெல் அடிப்பாங்க, நான் காத்து நிக்கிறேன். 12, 1, 1, 2 யாரு பெல் அடிப்பாங்க? யாருமே இல்ல. பசினா பசி. கர்த்தர் நல்லவர். ஐசையா 41 10வது அதிகாரம் படிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இதை விட என்ன வார்த்தைகள் வேணும்? பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். யாரு சொன்னது இது? மனிதர்கள் சொல்லவில்லை, என் தேவாதி தேவன். நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொன்னார். அந்த நேரத்தில் நான் பசியா இருக்கிறப்ப நினைச்சேன், ஆண்டவரே என்னை பயப்படாதீங்க, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னை நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா, அற்புதம் அதிசயத்தை செய்யக்கூடியவங்க அப்படின்னு. ஒரு சற்று ஒரு 2:15 மணி இருக்கும். ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, எப்பயுமே போன் செய்யாதவர்கள். சிஸ்டர், இன்னைக்கு என்னுடைய திருமண நாள், நீங்க அவங்க நான் கான்வென்ட்ல இருக்கிறேன்னு நினைச்சுன்னு பண்ணாங்க. இன்னைக்கு என்னுடைய திருமண நாள், நீங்க வருத்தப்படலன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு வரட்டா? எப்படி இருக்கும்? பசியா இருக்கிற நேரத்துல கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள். அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில், அவரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் அவர் பல வழி திறப்பார். ஹல்லேலூயா. எஸ். இப்படியாக முடிஞ்சிட்டு இப்போ அட்வான்ஸுக்கு வரலாம். அட்வான்ஸுக்கு அந்த அம்மா வந்தாங்க, 10 மணிக்கு வந்தாங்க. அடுத்த நாள், சிஸ்டர் நான் 4 மணிக்கு வரேன், எனக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. என்னிடம் 21 rupees இருக்கு. 21 ரூபாய் எங்க? 15,000 எங்க? எப்படி கொடுக்க முடியும்? அற்புதம் செய்யக்கூடிய தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறார். ஒன்றுமே புரியவில்லை, ஒரே டென்ஷன். அவங்கெல்லாம் ஸ்கூல்ல லைன்ல நின்று ஃபீஸ் கட்டினவங்க என்னிடம். அவர்கள் முன் கர்த்தர் என்னை வெட்கப்பட செய்வாரா? ஒரு நாளும் செய்ய மாட்டார். எங்கேயோ ஒரு மனசுல என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் எனக்குள் இருந்தது. ஆனா 15,000க்கு சான்ஸே இல்லை. யாரிடம் கேட்பது? எனக்கு பணம் கேட்டு பழக்கமே இல்லை யாரிடமும். என்ன செய்வது? யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கால் வந்தது எனக்கு.
அந்த கால் செய்தவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். சொல்ல போனா கஞ்சூஸ் மார்வாடினா கஞ்சூஸ் மார்வாடி அவங்க. எனவே எப்படி என் மேல கோபம் அவங்களுக்கு, ஏன் மடத்தை விட்டு போனீங்கன்னா, எதுக்கு சிஸ்டர் பிரியா, அதாவது ஒரு சகோதரி மாதிரி, என் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க வருத்தமா பேசினாங்க. நான் ஆல்ரெடி எப்படி வாடகை அட்வான்ஸ் கொடுக்க போறேன்ற குழப்பத்தில் இருக்கிறேன். இந்த வேலையில் நாம் சிரித்து பேச முடியுமா, சந்தோஷமா பேச முடியுமா, ஜஸ்ட் போன வை, எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு நானும் கொஞ்சம் கோபமா கேட்டேன். ஆமா எதுக்காக வந்த, இந்த மாதிரி வரலாமா, அந்த பெந்தகோஸ்து ஜனங்க பேச்செல்லாம் நம்பி நீ வந்துட்டு போயிட்டுன்னு கொஞ்சம் பேசினாங்க. நான் சொன்னேன் ஜஸ்ட் போன வைக்கிறியா ப்ளீஸ்ன்னு. அப்போ இப்போ செலவுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. ஏதோ பண்றேன் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன். போனா போதுன்னு உனக்கு ஒரு 15,000 போனா போதுன்னு உனக்கு ஒரு 1,500 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன், எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ? 1500, 1500 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கிறேன். நாங்க உங்ககிட்ட நான் இதை கேட்டேனா அப்படின்னு நான் பதில் சொல்லிவிட்டு போனை வைத்து கட் பண்ணிட்டேன். நானே சற்று நேரம் கழித்து நான் போனை செக் பண்ணேன். பிரமிப்பாக இருந்தது எனக்கு. சகோதரி அவங்களே அறியாம ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட கர்த்தர் வைத்து விட்டார். ஆமென். உண்மையிலே நடந்தது. என் தேவாதி தேவன் ஏசப்பா, நீர் செய்த அற்புதத்தை நான் சொல்லுகிறேன். உன் மக்களிடம் நான் அற்புதத்தை சொல்லுகிறேன். ஏசப்பா நீர் செய்தார், கர்த்தர் எனக்கு செய்ய வைத்தார். எனக்கு புரியவே இல்லை. திரும்ப பேனா எடுத்து நான் போட்டு பார்க்கிறேன். ஏன்னா அந்த பர்சன் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காலம் உதவி பண்ண மாட்டாங்க. கஞ்சூஸ் அப்படி கஞ்சூஸ். அந்தம்மா எவ்வளோ பணம் அவங்க வைத்திருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒரு 10 ரூபாய் செலவு பண்ண முன்ன பண்ண பார்க்கக்கூடிய சகோதரி அவங்க 15,000 போட சான்ஸே கிடையாது. ஒன்றும் புரியவில்லை எப்படி. ஆனா அவங்க சொன்னதும் 1,500 ரூபாய் போட்டுக்கிறேன், செலவுக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அன்னைக்கு சாயந்தரம் நான் 15,000 அட்வான்ஸ் ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்து என் தேவன் அந்த சகோதரி அறியாமை ஒரு 0 போட வைத்தார். ஆமென். ஒரு 0 1000 0 போடக்கூடிய வல்லவரானவர் நம் தேவன். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக எனக்கு பிரமிப்பா ஒன்றுமே புரியவில்லை. நேராக ஏடிஎம் போனேன். பணத்தை எடுத்து 15,000 எடுத்து ஹவுஸ் ஓனர் சாயந்தரமா வந்தாங்க, கொடுத்துட்டு அந்த சகோதரிக்கு நான் போன் செய்தேன். வேகமாக கட் பண்ணேன். காலையில நான் அவங்களுக்கு ஒரு நன்றியை நினைக்கணும் இல்லையா நம்ம, அதனால போன் பண்ணி நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, காலையில அவ்வளோ வேகமா கட் பண்ண போனேன்னாங்க. சரி பரவாயில்ல, இப்போ எப்படி நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். ஏன்னா என்னையே சந்தோஷப்படுத்திட்டாரு இல்லையா, அதனால அந்த சகோதரிக்கு ஒரு அன்பு வார்த்தை பேசலாமேன்னு. ஏன் நான் வேகன பேசுறதுல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. சரி இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா ஆயிட்டீங்க நீ, என்ன எதுக்கு எதனால அப்படின்னாங்க. இல்ல ரொம்ப இரக்கம் பாசலாம் ஏசப்பா உனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு. ஆமா ஏசப்பா கொடுக்கல, மாதா கொடுத்தாங்கன்னாங்க. அப்ப கூட அவங்க இப்படியாக அவங்களை சந்தோஷப்படுத்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது, ஒரு 1,500 ரூபாய் அனுப்புனதுக்கா இவ்வளோ புகழற என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது கூட அவர்கள் ஒரு 0 போட்டது தெரியவில்லை. ஆமென். நான் சொன்னேன், நீ அனுப்புன 15,000 நான் எடுத்துக்கினேன்னு சொன்னேன். 15,000மா? இல்லையே, நான் 1,500 ரூபாய் உனக்கு போட்டனே. நாங்க இல்ல 15,000 நீ போட்டதை நான் எடுத்துக்கினேன், ரொம்ப நன்றி, உன் நல்ல மனசுக்கு கர்த்தர் இன்னும் உன்னை கையை வாய்க்க பண்ணுவாருன்னு சொன்னேன். கிடையாது, நான் 15,000 போடவே இல்லை. எப்படி ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன்? அவங்க வாயிலே வந்துச்சு அது. ஒரு 0 நான் எப்படி எக்ஸ்ட்ரா போட்டேன்? அங்க யாரு போட வச்சார்? என் தேவன் போட வச்சார், கர்த்தர் போட வச்சார். இப்படி அதிசயம் அற்புதம் செய்யக்கூடிய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென் ஆமென். இப்படியாக ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நான் கர்த்தரை நம்பி வந்தேன், அவர் என்னை கைவிடவில்லை. கர்த்தரை நான் விசுவசிக்கிறேன், அவர் உண்மையான தேவன் என்று. கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகி விட்டார். ஆமென். இப்படியாக அந்த நாட்கள் போயது. கர்த்தர் பல துன்பங்கள் எனக்கு வந்தது. பல துன்பங்கள் மத்தியிலும் என் தேவாதி தேவன் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் எனக்கு. அந்த சந்தோஷம் அவரால் மட்டுமே கொடுக்க முடியும். பல இக்கட்டான சூழ்நிலையில் சோதனை. யாக்கோபு சாப்டர் 1:12 படிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஆமென். இப்படியாக கர்த்தர் என்னை அந்த ஹோமில் ஒரு 2 வாரம் போயிற்று. நினைத்து பாருங்கள், நான் உடுப்பு போட்டுக்கொண்டு ஒரு சிஸ்டர் தனியாக ஒரு வீட்டில் இருந்தால் பீப்புள் என்ன பேசுவார்கள்? ஜனங்க பேசுறாங்க, நம்ம வாழ முடியாது. இன்னைக்கு என்ன ஒரு சிலது பேசுறாங்க, ஏன் ஆசை விட்டு போனாங்க, எதுக்கு சிஸ்டர் இந்த உடுப்பை மாற்றக்கூடாதா, அப்படியே அப்படியான. இது கான்வென்ட் உடுப்பு கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்து உடுப்பு இதை போடணும் அதை போடணும் யாருக்கும் உரிமை கிடையாது சொல்வதற்கு. அது ஈச் ஒன் இஸ் லைக்னஸ். எனவே அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது அந்த சோதனை காலத்திலும் கூட கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தினார். இப்படி தனியாக இருக்கும்போது நான் நினைத்தேன், நம்மோடு யாருனா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, யாரோ ஒருத்தவங்க வச்சு நம்ம கூட இருக்கலாமேன்னு நான் யோசித்த வேளையில் நம் சிந்தனையை அறியக்கூடிய தேவன் கர்த்தர். ஆமென். நம் எண்ணங்களை அறியக்கூடிய கர்த்தர் தேவர். எனக்கு என்னுடைய இயல்பான குணம் மாற்றுத்திறனாளியை நான் நேசிப்பேன். மாற்றுத்திறனாளி ஏன்னா கர்த்தர் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனா உடம்பில் ஒரு குறையுள்ளவர்களை, சின்ன குறையுள்ளவர்களை பார்த்தால் எனக்கு இரக்கம் வரும், பாசம் வரும், அன்பு வரும். இது என்னுடைய இயல்பான குணம். நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும் பொழுது மலேசியாவில் இன்னும் மற்ற நாடுகளில் 9 நாடுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கே முதியோர் இல்லம், இந்த அப்நார்மல் சில்ட்ரன் ஹோம், மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஹோம், இப்படி ஹோம் வச்சு நடத்துறதுல நான் இன்சார்ஜா இருந்து பார்த்திருக்கிறேன். அதனால் அவர்களோடு இருந்ததால் மட்டுமல்ல, எனக்கு அந்த மாற்றுத்திறனாளி நேசிக்கிறது என்னுடைய பிளட்டில் உள்ள ஒரு குணம். அப்படியாக நான் நேசித்த ஒருவரை கர்த்தர் எனக்கு துணையாக அந்த ஹோமுக்கு கொடுத்தார். ஆமென். நான் ஒரு சில இடங்களுக்கு போகும் சமயத்தில் ஒரு பார்வை இல்லாத அம்மா என்னை பார்த்து அழுதார்கள். சிஸ்டர், இப்படியாக ஒரு சில கஷ்டங்களை சொல்லி அழுதார்கள். நான் உங்களிடம் அது சொல்ல முடியாது, அப்படி ஒரு கஷ்டம் அது அவங்களுக்கு. பார்வை இல்லாத ஒரு அம்மா, நினைத்து பாருங்கள். பிசாசானவன் இந்த உலகத்தில் எப்படி அலமோதி கொண்டிருக்கிறான் என்பதை இதில் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ அந்த பார்வை இல்லாத அம்மா என்னிடம் சொன்னாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்க கூட நான் வருட்டா? பாருங்க, இந்த 2-3 நாள்ல என் கூட யாருன்னா ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் நான் விரும்பக்கூடியவர்களை, அந்த பார்வை இல்லாத அம்மாங்களை என்னிடம் இருக்க கிருபை செய்தார். ஆமென். இப்படியாக பார்வை இல்லாத அம்மா 2 பேர் என் கூட இப்ப இருக்கிறாங்க. மனநில பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்படியாக நாங்க 4 பேர் அந்த ஹோமுக்கு நான் பெத்தேல் ஹோம்னு பேர் வச்சுட்டேன். பெத்தேல் ஹோம் யாருமே எனக்கு சொல்லவில்லை. அப்பொழுது என்னை அகெயின்ஸ்டா இருக்கிறவர்கள் சொன்னார்கள், சிஸ்டர் இப்படி பெத்தேல் ஹோம்னு ஒரு ஹோம் வச்சிருக்காங்க, போய் கேளுங்கன்னாங்க. அப்போ ஒரு சில போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் நீங்க யாரை கேட்கணும் ஹோம் வச்சிங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த சாட்சியை கேட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து என்னிடம் கேட்பார்கள், கேட்கட்டும். அப்போ யாரு இவங்க, என்னுடைய ரிலேஷன் அப்படின்னு சொன்னேன். வேற சொல்ல முடியாது. அவங்க என்ன சிஸ்டர் அம்மான்னு கூப்பிடும் போது அவங்கள யாரோ ஒருத்தவங்க நான் சொல்ல முடியுமா? இன்னையும் இப்பயும் ஐ லவ் them my own people. என்னுடைய அம்மா போல, என்னுடைய சகோதரிங்க போல அவங்கள நான் நேசிப்பேன். இன்னும் சற்று சொல்ல போனா என்னுடைய 2 கண்ணு போல நான் பார்ப்பேன். ஏன்னா நான் எல்லாரையும் பார்க்கிறேன். நினைச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க, உலகம் நமக்கு இருட்டா இருக்கும். அப்போ வாழ்க்கை ஃபுல்லா இருட்டா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது. அதனால அந்த போலீஸ்கார்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி இப்படி வச்சு இருக்கு நடத்துறேன் சார்னு. அப்போ அவர் கையெடுத்து கும்பிட்டார். உண்மையில இதுவும் கர்த்தர் முன்னாடி சொல்ற சாட்சி. அப்ப கையெடுத்து கும்பிட்டாங்க. சிஸ்டர், பெத்த தாய்க்கு சாப்பாடு கொடுக்காத இந்த காலத்துல, கூட பிறந்தவங்களை பார்க்காத இந்த காலத்துல, யாரோ ஒருத்தரை கூட்டு வந்து உங்களோட வச்சு நீங்க இப்படி பராமரிச்சுன்னு வர்றதுக்கு ஹேண்ட்ஸ் அப் டு யூன்னு எனக்கு கையெடுத்தாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இப்படி யாரோ சொல்லி கொடுத்த வந்தவங்க மேல அவர் கோவப்பட்டு போனார். அப்பொழுதும் கூட அந்த பார்வை இல்லாத அம்மா அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்து விட்டு போனார். அவர் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தரை நம்பி வருவோரை அவர் கைவிட மாட்டார். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. அதிசயங்களை காண செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென்.
ஆமேன் சொல்லுங்க. அதிசயங்களை காண பண்ண போறார் கர்த்தர். இன்னைக்கு நீங்க யார் யாருங்க இருக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதேதான் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்து மகிழ்ச்சியோடு நம்மளை இங்க இருந்து அனுப்பி வைக்க போகிற தேவாதி தேவனுக்கு ஆமேன் சொல்லலாம். ஆமேன். இப்படியாக அந்த ஹோமுக்கு பெத்தேல் ஹோம் என்று பேர் வச்சு இப்ப ஜூலை வந்தா 2 வருஷம் ஆக போகிறது. கர்த்தர் நடந்ததை, அதாவது அவர் செய்து கொண்டிருந்ததை திரும்பி பார்த்தால் ஓ மை காட், எப்படி நடத்தினாரு, அதிசயமா இருக்குது. இப்படியாக கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டு வந்த என் தேவாதி தேவன் உங்க முன்னாடி அவர் செய்த எல்லா அற்புதத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னமும் என்னை வழி நடத்தி கொண்டு அவர் வருகிறார். என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படியாக கர்த்தர் அந்த பெத்தேல் ஹோமுக்கு ஒரு நாள் அந்த பார்வை இல்லாத அம்மா, ஒரு அம்மா கீழே உட்கார ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு பொருளா கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார், அனுகிரகம் செய்தார், உதவி செய்தார். இப்படியாக ஒரு நாள் நாங்கள் சர்ச்சுக்கு 3 பேரும் நடந்து போயினே இருக்கிறோம். என்னுடைய தோள்பட்டையில ஒரு அம்மா கை வச்சுக்கினாங்க, இன்னொரு அம்மா அவங்கள, ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பார்வை தெரியாது இல்லையா. இப்படியாக நாங்க ரோட் சைட்ல நடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது ஜெயராக்கினின்னு ஒரு அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் நம்மளுக்கு சேர் இருந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னு. இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி, தேவன் செய்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. அப்போ சிஸ்டர் ஒரு சேர் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல சிஸ்டர்னாங்க. கர்த்தர் கொடுப்பாருமா நம்மளுக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லின்னு போயினே இருக்கும் பொழுது 2 வீலர்ல சேர் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்க ஊர் பக்கம்லாம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கா எனக்கு தெரியாது. அப்போ 2 வீலர்ல இந்த 2 பக்கமும் சேர் கட்டின்னு விற்பாங்க, தெருவா போயிட்டு சேல் பண்ணுவாங்க. அப்படி எங்களை தாண்டி ஒரு பிரதர் போயிட்டார். அந்த அம்மா பேசின்னு வர சமயத்துல சடனா நாங்க பாக்குறோம், அடுத்த லுக்கு அந்த சேரை பாக்குறேன் நான். வேகமா போனவர் திரும்பி வந்தார். வந்து எங்க முன்னாடி நின்று, சிஸ்டர் இதுல இருந்து ஒரு 3 சேர் நீங்க எடுத்துக்கிறீங்களா, எப்படி இருக்கும்? அந்த நிமிஷம் தான் நினைத்த காரியம் அது. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரை பார்த்து நிக்கிறேன் நான். I don't know what to tell. முடிஞ்சா அழுதுருவேன் நான். ஒரு சந்தோஷமான நிகழ்ந்து நினைச்ச ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். அப்பதான் பேசி முடிச்சாங்க. ஆனா அந்த சேர் கொண்டு போறது அவர் வந்து நிறுத்தினது அவங்களால பார்க்க முடியாது, அது நான் பார்க்க முடியும், ஏன்னா அவர்களுக்கு பார்வை இல்லை. அப்படியாக அந்த பிரதர் வந்து நிறுத்திட்டு என்கிட்ட கேட்கிறார், சிஸ்டர் இதுல இருந்து ஒரு 3 சேர் எடுத்துக்கங்கன்னு. ஏன் பிரதர்னா நான் முன்ன பின்ன பார்க்குறேன், ஏன்னா சடனாக ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு அது எனக்கு. சிஸ்டர் யோசிக்காதீங்க சிஸ்டர், நான் நல்லா இருக்கிறேன், ஒரு 3 சேர் நீங்கள் எடுத்துங்க. ஒரு வேளை நாங்கள் லைனாக அந்த அம்மா கை பிடிச்சி என் மேலே கை போட்டு வந்து பார்த்துட்டு கொடுத்தாரோ அது என்ன தெரியல. தேவன் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ எங்கே போடணும் சிஸ்டர், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் உங்கள் கான்வென்ட் எங்கே இருக்குன்னு கேட்டார். ஆக்சுவலாக அவர், நானே இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பக்கம், அப்போ தான் ஜஸ்ட் கிராஸ் பண்ணி நடந்து போகிறோம் நாங்கள். இப்படியாக இன்னும் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன் அவர் இன்று முதல் எனக்கு செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவரை முழுமையாக நான் நம்பினேன். இன்னும் அந்த சேர் எங்க பெத்தேல் ஹோம்ல இருக்கு. இப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை அவருடைய அன்பான கருத்தால, அவருடைய அந்த பாசம் அன்பு மகன் வர்ஷிப்ல பண்ணாரு பாரு, அவரு தான் அன்பை செலுத்தக்கூடிய தேவன். இதை எல்லாம் நீங்களும் நானும் அவரை ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய, அவர் துன்பங்கள் இருக்கிறது, நான் இப்ப துன்பம் எல்லாம் எனக்கு எல்லாம் சரியாகி விட்டேன்னு சொல்ல மாட்டேன். அவர் டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீன்னு சொன்னார். சிலுவையை சுமந்து கொண்டு
என்னை பின்தொடருன்னு சொன்னார். சிலுவை என்பது பல துன்பங்கள் கொடுப்பார்கள், அந்த துன்பத்தில் மத்தியிலும் கைவிடாத தேவன் ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை உங்களோட மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்வதை நினைத்தும் நான் மகிழ்கிறேன். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நம்ம இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்லலாம். நம்மளாம் யாரு? கர்த்தருக்கு நம்ம யாரு? ஜீசஸ்க்கு நம்ம யாருன்றத தியானிக்க போறோம். பாருங்க, பொதுவா ஏசப்பாவை அப்பான்னு சொல்லுவோம், பிரதர்ன்னு சொல்லுவோம், இன்னும் சொல்ல போனா மாஸ்டர், பல வழியில நம்ம சொல்லுவோம். ஏசப்பாவை பல இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீன்னு சொல்லுவோம். அவர் தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா கர்த்தர் நம்மளை என்னென்ன வச்சு அழைக்கிறார், எப்படிப்பட்ட உறவால அழைக்கிறார். சிறு பிள்ளைகளை நம்ம ஒரு சில சமயத்துல செல்லமா அவங்களை கொஞ்சுவது உண்டு. எப்படி? அப்படி செல்லமா நம்ம கூப்பிடுவோம், தங்கம், வைரம், பட்டு, இன்னும் என்னன்னோ சொல்லுவோம் இல்லையா? தாய்மார்களுக்கு தெரியும் அதெல்லாம் எப்படி குழந்தைகளை நாம் ஒவ்வொரு முறைப்படி கூப்பிடுவோம் என்பது. இப்படியாக கர்த்தரும் நம்மளை பல உறவுகள் சொல்லி அழைக்கிறார். அதை எப்படி என்று நம்ம வேதத்தின் வசனத்தின் மூலம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை முதலாவதாக சிநேகிதர் என்று அழைக்கிறார். சிநேகிதர் என்று அழைக்கிறார் நம்மளை எல்லாரையும். யோவான் சாப்டர் 15 வேர்ட்ஸ் 15, 15வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. எஸ், ஆமென். ஆமென். பாருங்க, சிநேகிதர் என்று சொல்றார் கர்த்தர். எவ்வளவு நல்லவர் கர்த்தர் பாருங்க. அவரை அப்பா, பிரதர் என்பதை தாண்டி அவர் நம்மளை ஃப்ரெண்டா அழைக்கிறார். ஃப்ரெண்டுனா என்ன இருக்கும்? ஆக்சுவலா ஃப்ரெண்டுன்னப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு ஷேரிங் இருக்கும் இல்லையா? ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எல்லாமே பேசுவோம். மற்ற உறவுகள் விட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸா இருப்போம் இல்லையா? சிலதை சொல்லி சிரிப்போம், குடுக்கல் வாங்கல் வச்சுக்குவோம், இப்படியெல்லாம் இருப்போம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் போல ஒரு பந்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்ம எல்லாமே சொல்லுவோம். அப்படி கர்த்தரிடம் நாம் ஒரு ஃப்ரெண்டு போல இருந்து, ஃப்ரெண்டு போல இருக்கிறவங்க யாரு? உண்மையான ஃப்ரெண்டு பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? தவறு செய்ய மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும். அப்போ ஒரு ஃப்ரெண்டா பார்க்கிற கர்த்தரிடத்தில் நான் ஃப்ரெண்டு போல இருந்தால் என்னுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்ற கர்த்தருக்கு நம் தேவாதி தேவனுக்கு நம் சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. இப்போ ரெண்டாவது நம்ம எப்படி அவர் அழைக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஃபர்ஸ்ட் நம்மள ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு, அழைக்கிறார். ரெண்டாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். படிங்க 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. ஆமென். எஸ், ஆமென். யூ ஆர் தி ஸ்பெஷல் ஒன் சொல்றார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க ஸ்பெஷல். இப்போ நம்ம ஊர்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம ஸ்கூல்ல நம்ம ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? பேச்சு வார்த்தையில சொல்லுவோம், எங்க ஊர்ல வந்து என்னை பத்தி கேட்டு பாருங்கன்னு சொல்லுவோம் சில சமயம். அப்போ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், டிராயிங், டீச்சிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், டான்ஸ், யோகா, இது எல்லாத்துலயும் ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மள தான் பாராட்டணும், இப்படி நம்ம ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்பது வழக்கம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்ன ஜீசஸ், we are the special one. அதை தான் வேதம் சொல்லுகிறது, you are the special one. ஸ்பெஷலானவர் என்று கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்போ ஸ்பெஷலா இருக்கிற நம்ம, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குரிய அந்த செயல்கள் எல்லாம் நமக்கு இருக்குன்னு இல்லையா? நம்மள ஸ்பெஷலான்னு கூப்பிட்டார் ஜீசஸ். அப்ப அவரை போல வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்வது போல நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. 3வது, கர்த்தர் நம்மளை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றார். அதாவது அவருடைய நற்கிரிகைகளையும் அவருடைய நன்மைகளையும் அவருக்குள்ளாக சிருஷ்டித்திருக்கிறதால் நம்ம மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றார். படிங்க எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். எஸ், ஆமென். எஸ்,
ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை ஒரு பர்பஸா அழைச்சிருக்கிறார், ஒரு காரணத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார், ஒரு முகாந்தரத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஏனோ தானமா நம்ம வாழக்கூடாது. ஆமென். ஏனோ தானமா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை அதாவது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போ அவருடைய நற்கிரிகளை செய்வதற்கும் அவருடைய நன்மையை செய்வதற்கும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய செய்கையாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய செய்கையாக இருக்கிறோம் நாம, அவருடைய சாயலாக. அதனால்தான் ஆதாமை அவருடைய சாயலாக படைத்தார், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டார். இயேசுவை பிரதிபலிப்பவர்கள் போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். இயேசுவை பிரதிபலிக்கணும். நம்ம எல்லாம் இயேசுடைய பிள்ளைகள், அவருடைய நற்செயல்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சர்ச்சுக்கு ஏன் போகணும்? உண்மையா எதுக்கு இருக்கணும்? உத்தமமா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பதுண்டு. உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் உத்தமரா இருந்தவர். உங்களையும் என்னையும் உருவாக்கின அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். உண்மை, பரிசுத்தம், உத்தம எல்லாம் கர்த்தரை போல நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் கர்த்தரோடு நெருங்கி இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி மூன்றாவதாக நம்மளை மாஸ்டர் பீஸ் என்று கர்த்தர் அழைக்கிறார். அடுத்து என்னவா நம்ம அழைக்கிறார்? சாட்சிகளா இருப்பீர்களா என்று சொல்லுகிறார். கர்த்தர் சாட்சி. நம்ம எல்லாம் அவரை பற்றி நமக்கு சமயம் வாய்க்குதோ வாய்க்கவில்லையோ, நேரம் இருக்குதோ இல்லையோ, அவரை பற்றி செய்தியை கொண்டு போய் மற்றவர்களிடம் சேர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவரை போய் துதித்துவிட்டு பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். நீங்களும் நானும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அறிந்தோம் இல்லையா? கர்த்தரை அறிந்தோம். அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களிடம் சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. Go and proclaim the good news to the people whomever you meet. யாரோ நம்ம பார்க்கிறோமோ அவர்களுக்கு எல்லோரிடமும் நாம் கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தை, அதாவது பக்தி என்ற விதையை போடலாம், ஒரு நாள் முளைக்கும். அது என் வாழ்க்கையில் முளைத்தது அல்லவா? எத்தனை பேர் சொல்வாங்க, நான் கேட்கவே மாட்டேன். ஆனா ஒரு நாள் அந்த ஐயா மூலியமா எனக்கு ஆண்டவர் எது உண்மை என்றதை தெரிவித்தார். அதுபோல ஆண்டவரை பத்தி நாம் பிரசித்தம் பண்ண நீங்களும் நானும் ரெடியாக இருக்க வேண்டும். அது கர்த்தர் விரும்புகிறார். எருசலேமில், அதாவது எருசலேமில், சமாரியால், பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் யோபை பற்றி சாட்சி சொல்ல இருக்கிறார். படித்திருக்கிறீர்களா? யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. இப்படியாக கர்த்தர் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. எஸ் ஆமா. இப்படி பாருங்க, அவரை போல ஒருவரும் பூமியில் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம்மளை பற்றி நம்ம குடும்பத்துல சாட்சி சொல்லுவாங்களா? வெளியில நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம குடும்பத்துல சாட்சி சொல்லுவாங்களா? அதுதான் உண்மையான சாட்சி. ஒரு கணவன் மனைவியை பார்த்து, என் மனைவி இப்படி பக்தி உள்ளவர்கள், இப்படி நன்மை செய்யக்கூடியவர்கள், எல்லாமே ப்ராப்பரா செய்யக்கூடியவர்கள் என்று சாட்சி சொல்ல வேண்டும். அதே போல் மனைவி, பிள்ளைகள், என்னை நம்ம குடும்பத்துல நம்ம சகோதர சகோதரிகள் நம்மளை பற்றி சாட்சி சொல்வதுதான் பெரிய சாட்சி. அவர்கள் நம்ம அப்படியாக நாம் நற்கிரிகையோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சாட்சியாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய யூ ஆர் த மெசஞ்சர் என்று சொல்லுகிறார். சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இனிமே இவ்வளோ நாள் செய்யணும், இனிமே நம்ம அந்த வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். நம்மள என்னன்னு சொல்றார் கர்த்தர்? பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. எஸ்
ஆமென். எஸ் எஸ் பாருங்க, அவர் புத்திரரார் நம்மை அழைக்கிறார். அவருடைய சில்ட்ரன் நம்ம அவருடைய குமாரரார் அழைக்கிறார் ஏசப்பா. பாருங்க, நம்ம அப்பாவுக்குரியது எல்லாம் நமக்குரியது இல்லையா? அப்பா அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். அப்பாவுக்குரியது எல்லாமே நமக்கு சொந்தம். என் தேவனாகிய கர்த்தருக்குரிய நற்செய்கள் உத்தமம் எல்லாம் எனக்கும் உத்தமம். என் தேவனாகிய கர்த்தருக்குரிய பரிசுத்தம் நமக்கும் பரிசுத்தம். அவருக்குரிய எல்லா செயல்களும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே இருக்கிறாங்க, அம்மா மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அத்தை மாதிரி இருக்கிறாங்க. அது நம்ம மனித இயல்பு. ஆனா சுவாபம் நமக்கு கர்த்தர் மாதிரி இருக்கிறோம் என்பதற்காக தான் நம்மளை அவர் யூ ஆர் த புத்திரன் சொல்றார். யூ ஆர் த சைல்டு. அவருடைய God said greatly loved child சொல்றார். அவருடைய அன்பான பிள்ளைகள் என்று சொல்றார். அப்போ கர்த்தரை நாம் அவருடைய பிள்ளையா சொல்லும் பொழுது அவருடைய செயல்கள் நமக்கு இருக்க வேண்டும். மன்னிக்கிற குணம், மறக்கிற குணம், உதவி பண்ற குணம், அதாவது நேசிக்கிற குணம், கொடுக்கிற குணம், இப்படி கர்த்தருக்கு அவரை பற்றி நாம் சாட்சி சொல்ல முடியும். கர்த்தரை பற்றி நாம் சாட்சி சொல்லலாம். அவர் சாட்சியாக வாழ்ந்த தேவன். ஆமென். பல இடங்கள் நீங்க கூடியிருக்கும் எல்லோரும் நாம் கர்த்தரை பற்றி சாட்சி சொல்லலாம். அவர் சாட்சியாக வாழ்ந்ததை நாம் கண்கூடாக பார்த்து இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் நம்மளை அன்பாக பல பேர்களை வைத்து பல உறவுகளை வைத்து கர்த்தர் அழைப்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அடுத்து நம்மை எப்படி அழைக்கிறார்? He calls greatly loved one. அதாவது நம்மை எப்படி அழைக்கிறார் அவர்? ரோமர் 5:8 படிங்க. அன்புள்ளவர்களாக அழைக்கிறார். எஸ், ஆமென். அவருடைய அன்பை என்னிடம் காட்ட அழைக்கிறார். நாம் பாவியாக இருக்கும் போது இயேசு நமக்காக மரித்ததால் அந்த அன்பை வெளிப்பட்டது, அந்த அன்பு வெளிப்பட்டது. நிறைய பேர் நம்ம காயப்படுத்தி இருக்கலாம், நிறைய பேர் நம்மள வேதனைப்படுத்தி இருக்கலாம், நிறைய பேர் நம்மள ஒதுக்கி இருக்கலாம், நிறைய பேர் நம்மள வேதனைப்படுத்தி, நம்ம குடும்பத்திலே நமக்கு வேதனை கொடுத்திருக்கலாம், சொல்லால நம்மள வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனா எந்த மாதிரி நிலையில நான் இருந்தாலும் என் தேவாதி தேவன் என்னை ஒதுக்க மாட்டார். எப்பொழுதும் என்னை அரவணைக்கக்கூடிய தேவன், எப்பொழுதும் என்னை அன்பு செய்ய, நம்மளை அன்பு செய்யக்கூடிய தேவன் அவர். அதுக்கு தான் அவர் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். பகைவரை அன்பு செய்ய சொன்னார் கர்த்தர். இன்னைக்கு இந்த நாள்ல யாரு கூடி நான் பகையா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாம் அவரை நம்ம அவருடைய பிள்ளை என்று சொன்னதால் கர்த்தர் மன்னித்தார் அல்லவா நம்ம பாவங்களை. அப்ப நம்ம அடுத்தவங்க பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரும் எதிரிகள் இருக்கக்கூடாது. அவங்க பாட்டுல அவங்க பேசுறாங்களோ இல்லையோ, நம்ம போய் பேசலாம், நம்ம அன்பா இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு மாடல் கொடுக்கணும். இப்படியாக கர்த்தர் நம்மிடம் இருக்க வேண்டும், இந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் படிங்க. நீங்கள் விடுதலை ஆனவர்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். விடுதலை ஆனவர்கள் என்று நம்மை சொல்லுகிறார். எஸ், எஸ், மெய்யாகவே நாம் விடுதலை ஆவோம். அதாவது குமாரன் நமக்கு விடுதலை, தேவன் அனுப்பினார். கர்த்தர் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றோம். கர்த்தர் நமக்காக மரித்ததால் நமக்கு விடுதலை கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக அவர் சுமந்து கொண்டார், எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் சொன்ன வாக்குகளையும் வாக்கு தத்தங்களையும் நாம் கடைபிடித்து அவரோடு நெருங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து லாஸ்டா என்ன சொல்றார் கர்த்தர் பார்க்கலாம். யூ ஆர் த டெம்பிள். டெம்பிள் நீங்க பரிசு, அதாவது ஆலயம் என்று சொல்லுகிறார் கர்த்தர். படிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். எஸ், எஸ்,
ஆமென், ஆமென். பாருங்க, நம்மளுடைய சரீரம் பரிசுத்த ஆலயம் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால், அதாவது ஆலயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று கர்த்தர் நம்மளை சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆலயம் எப்படி இருக்கணும்? நம்மள ஆலயத்தில் தான் கர்த்தர். இப்போ இந்த சர்ச்சை கிளீன் பண்ணி எல்லாம் நம்ம செய்து அதை முடிச்சு இப்படி ஒரு மேட்லாம் போட்டு சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணதால நம்ம அவர் நாமத்தினால் கூடியிருக்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் நாமத்தினால் நீங்க கூடியிருந்தா அந்த மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆலயத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் வாசம் செய்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம இதயத்தை பரிசுத்தமா வச்சிருக்கிறோமா? ஆலயத்தை சுத்தப்படுத்திட்டோம், ஆனா நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தணுமா? அதை இன்னைக்கு செய்ய போறோம். என் தேவாதி தேவன் முன்னாடி, கர்த்தர் முன்னாடி, ஏசப்பா என்னை ஒரு சைல்டா கூப்பிட்டீங்க, என்னை குழந்தையா சொன்னீங்க, நண்பரா என்னை கூப்பிட்டீங்க, என்னைய மாஸ்டர் பீஸான்னு சொன்னீங்க, என்னை ஆலயமா கூப்பிட்டீங்க. என் தேவனை என்னை இப்படியெல்லாம் அன்பான வார்த்தைகள் சொன்ன தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? சுத்தமான இருதயத்தை. எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்திருச்சு. நம்ம யாரு மேல வெறுப்ப சொல்லணும். எனக்கு தெரியாது யாரு மேல வெறுப்பு இருக்குதோன்னு. அதை கர்த்தரிடம் சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய சகோதரனை நான் முழுமையாக மன்னிக்கிறேன், என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறேன், நீர் வந்து அதில் தங்கும். இப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்திருச்சு. ஏசப்பா ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய் விட்டு ஜெபிக்கணும். எல்லாருமே, ஆண்டவரே நான் பகையா இருக்கிறேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை நான் பேச மாட்டேன், இன்று என்னை, என் இருதயத்தை நான் சுத்தப்படுத்தி நீர் வந்து தங்கும் ஆண்டவரே. ஜெபிங்க, எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. அன்பாதன் தேவாதி தேவனே, ஏசப்பா இங்க கூடியிருக்கும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சுத்தப்படுத்துங்க ஏசப்பா, சுத்தப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. நீர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் பாவிகள் ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. வீக்னஸ், எங்களுடைய மனித வீக்னஸால, எங்களுடைய சொல்லால செயலால நாங்கள் பல பேர் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் ஏசப்பா. இனிமே என்னுடைய சொல் செயல் எல்லாம் உம்மை பிரதிபலிக்க கூடியதாக இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, என்னை முழுமையா அன்பு செஞ்ச இந்த நபரை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன். அந்த வேதனை என்னுடைய இதயத்தில் ஒரு அழுக்கா இருக்குது ஏசப்பா. அந்த அழுக்க சுத்தப்படுத்துங்க என் தேவனே. அப்படியெல்லாம் சுத்தப்படுத்தினா என் தேவாதி தேவன் ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என்னை இந்த இடத்திலிருந்து அனுப்ப போற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நாங்க யாரிடமும் பகையா இருக்க கூடாது. எங்களுக்கு இருக்கிற அந்த நோயிலிருந்து எங்களை குணப்படுத்துங்க ஏசப்பா. இந்த நோயிலிருந்து பூரண சுகப்படுத்துங்க, மன நிம்மதியை கொடுங்க. எந்தெந்த வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அதிலிருந்து என் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து அனுப்ப போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாம செய்த பாவத்துக்காக இந்த இடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எப்படியெல்லாம் இருந்த எங்களை என் தேவன் தொட்டீர், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீர் ஐயா. அதனால் உமது நாமத்தினால் இந்த இடத்தில் மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிறோம். அப்படி சிறு சிறு கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தால் என் தேவன் இந்த நேரத்தில் இப்பொழுதே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அனுப்ப போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.